Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் வெளியூர் மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்வதால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களில் டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்திருப்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தேர்தலில் நாளை 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் விமான கட்டணம் என்பது திடீரென அதிகரித்திருக்கிறது. இதனால் வாக்காளர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நாளை நடைபெறவிருக்கிறது. இதனால் வெளிநாடுகள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் சென்னை வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கு. இதற்காக சென்னை விமானத்தில் அதிகமான கூட்டங்கள் இருக்கு. அதே போல் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்குது. இதனால் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்வதற்காக தூத்துக்குடி மற்றும் பெங்களூர், கோவை, மதுரை செல்வதற்காக விமானங்கள் வந்திருக்கு. அப்போ சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்வதற்கான விமான டிக்கெட்டுகள் இல்லாத சாதாரண நாட்கள் 5354 ரூபாய் இந்த டிக்கெட்டுகள் இன்று சென்னையிலிருந்து நேரடியாக விமானம் இல்லாத பெங்களூர் வழியாக தூத்துக்குடி செல்வதற்கு 17000 ரூபாய் கட்டணமும், சென்னையிலிருந்து மதுரைக்கு சாதாரண நாட்களில் 6000 ரூபாய் இருக்கக்கூடிய கட்டணம் இன்று மதுரைக்கு பெங்களூர் வழியாக செல்வதற்கு 29000 ரூபாய் கட்டணம். அதே போல் திருச்சிக்கு சென்னையிலிருந்து 3600 ரூபாய் உள்ள கட்டணம் இன்றைய கட்டணம் 14000 ரூபாய் என்றும் உயர்ந்திருக்கு. அதே போல் கோவைக்கு 4600 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது 16339 ரூபாய் என்றும், சேலத்திற்கு 3319 ரூபாயில் இருந்த கட்டணம் 12000 ரூபாய் வரையும் உயர்ந்திருக்கிறது. இதனால் சொந்த ஊர்களுக்கு தேர்தலுக்காக வாக்களிக்க செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தது. கட்டணங்கள் பல்வேறு நேரடி விமானங்கள் இல்லாததால் இந்த கட்டண உயர்வு அதிகமாக அதிகரித்திருப்பதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கசாலி. சட்டமன்ற தேர்தல் நாளைய தினம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் விமான கட்டணம் என்பது உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக வாக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.